எடுத்து வாசியுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய எபேசியர் 4:1. ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலையுடைய பாதப்படி இருக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாள் வரைக்கும் எங்களோட இருந்து நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வரவராக இருக்கு. இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் தியானிக்க இந்த நல்ல காட்ட உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அடியேனும் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம இந்த நாட்களில் எபேசியர் புஸ்தகத்தை தியானிக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு ஆலோசனை இங்க பார்க்கணும். புத்தி என்னவெனில், பிரதானமான புத்தி என்னன்னா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம்? பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன். அதனால இன்றைக்கு நம்முடைய அழைப்பு விசேஷமானது. இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய அழைப்பை மறந்தவர்களாய் இருக்கிறத பார்க்கணும். அநேகருக்கு பரலோகம் மட்டுமே ஒரு எய்மா இருக்கிறத பார்க்கணும். பரலோகத்துக்கு போயிடணும், இதுதான் அவருடைய எண்ணமா இருக்கிறத பார்க்கணும். ஆனா எதை மறந்து போறோம்? எதற்காக நான் அந்த உலகத்துல அழைக்கப்பட்டிருக்கிறேன்? பவுல் சொல்றது போல, என்னை எதற்காக கர்த்தர் பிடித்தாரோ அதை ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். என்னுடைய அழைப்பு என்ன? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இங்க பார்க்கிறோம், பவுல் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி இது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரமாக நடந்து கொள். உன்னுடைய அழைப்பு இட்ஸ் ஒர்க். நீ அதை தகுதி இல்லாததாய் மாற்றாதே என்று சொல்லுகிறார். 2 பேதுருல வாசிக்கிற போது பேதுரு என்ன எழுதுறாருன்னா, 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படின்றதுல அது நம்ம உறுதியா இருக்கணுமா. இந்த உலகத்துக்காக ஆண்டவர் உங்களை என்னையும் பிரித்து எடுக்கல. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் பிரித்து எடுக்கல. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற போது, முதலாவது தேவனை தேடுகிற போது, அவர்கள் நமக்கு பின்னாலே எல்லாம் நிச்சயமாய் கொடுக்கப்படும் கர்த்தர் வாக்கு கொடுத்து வைக்கிறார். அப்படின்னா நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து இந்த தேசத்துல இருக்க உலகம் முழுக்க இன்னைக்கு 750 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தனக்காக தெரிந்து கொண்டிருக்கார். அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு வேற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட தமக்காக அழைத்த ஒரு கூட்டத்திலே இன்னைக்கு நீங்கள் நானும் காணப்படுகிறோம். அப்ப நம்முடைய உறுதி, அது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய அழைப்பு என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுல் மறுபடியும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல என்ன சொல்றாருன்னா, 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். போதுமா? எதுக்காக நீ அழைக்கப்பட்டீங்கன்னு கொஞ்சம் பாரு. உலகத்துல பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கோ, இல்ல நல்ல சுகபலத்தோடு பயங்கரமான ஆரோக்கியமாய் காணப்படுவதற்கு அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா பவுல் என்ன சொல்றா, எதுக்கு நான் உன்ன அழைத்திருக்கிறேன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படிங்கிறாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய அழைப்பை குறித்து ஒருவேளை நம்ம இந்த 7 மாதங்களும் நம்ம ஒருவேளை அசட்டையா இருந்திருக்கலாம். எவ்வளவு செய்திகளை கேட்கிறோம், எவ்வளவு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம். தேவனுடைய அழைப்பு பெற்ற விசேஷமாய் மக்களாய் நாம் இருக்கிறோம். ரோமர்ல வாசிக்கிறோம்ல, எவர்கள் அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கார், அவர்களை அழைத்தாரோ அவர்களை
நீதிமான்களாக்கி இருக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் நீதிமானாய் பார்க்கிறார். அவருடைய பார்வையில நீங்களும் நானும் யாருன்னா பாவிகள் அல்ல, நீதிமான்கள். ஏன்னா நம்முடைய ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த மாதத்துல நம்ம சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கால வெள்ளத்தோட சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஏன் என்ன அழைச்சிருக்கிறீங்க? எவ்வளவோ கல்விமான்களுக்கும் பவுல் அதே ஒழுக்கத்தில் எழுதுறாரு. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இல்லாத இந்த விசேஷ அழைப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ரோமர் 1 அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிற பொழுது ஏன் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த மாதத்துல நாம நம்முடைய அழைப்பை எப்படி காத்துக்கொள்வது, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த நிச்சயத்தோடு நாம கடந்து வரணும். முதலாவது பவுல் எழுதுகிறார். ரோமர் 1 அதிகாரம் 2வது வசனம், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவருமாகிய அனைவருக்கும் ரோமாபுரிக்கு பவுல் எழுதுகிறார். ஏன் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, முதலாவது தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும். இதெல்லாம் கவனிங்க. முதலாவது நம்முடைய அழைப்பு எதற்காகனா, தேவன் ஒரு பரிசுத்த கூட்டத்தை விரும்புகிறார். அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்க. அப்ப தேவன் பவுல் சொல்லுகிறார், எதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா பரிசுத்தவான்களாகும்படி. பேதுரு அதை எப்படி எழுதுறாருன்னா, உன் நடக்க முதல்ல பரிசுத்தமாய் இருக்கணும். தேவனுக்கு உன்னுடைய நடக்கையில பரிசுத்தம் காணப்படணும். உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா அடுத்தவன் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தமா இருக்கிறேன்பா. அப்ப என் பிள்ளை எப்படிதான் இருக்கணும்? நீ உலகத்துல பாக்குறோம், டாக்டர் பிள்ளை டாக்டரா தான் இருக்கிறான். அப்போ இன்னைக்கு உலகத்தாலே இன்னைக்கு அரசியல்வாதி பிள்ளைகளை பாருங்க, எல்லா அரசியல்வாதியும் எப்படியாவது பிள்ளை என்ன பண்றான், அரசியல் உள்ள கொண்டாந்துடுறான். ஏன்னா அதுல இருக்கிற சுகம், அதுல கிடைக்கிற பணம், பேர், புகழை விரும்புகிறான். நம்முடைய தேவன் எதை விரும்புறாருன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் எதாவது இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நம்ம முதலாவது பவுல் எதை வலியுறுத்தி சொல்லுகிறாருன்னா, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய், தேவ பிரியமாய், சாதாரண பிரியம் அல்ல. நீங்கள் நான் யார் தெரியுமா? தேவ பிரியராம், தேவன் விரும்புகிற பிரியராம். முதலாவது ஆண்டுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடத்தை, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த குறைச்சல்கள் வந்திருக்கலாம், வரலான்னு யாருக்கும் சொல்லவே, எப்பேற்பட்ட பரிசுத்தவானும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு நாள் ஏதாவது ஒரு குறைகள் வரத்தான் செய்யும். உன் நடக்கை எல்லாருமே எப்படிதான் இருக்கணும், பரிசுத்தமா. அந்த மாதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே 7 மாசம் ஒரு பாட்டு கடந்து போச்சு, அடுத்த பாட்டுக்குள்ள வந்துட்டோம். 2வது பாட்டுல நம்ம எப்படி இருக்க போறோம்? பரிசுத்தம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம். நம்முடைய அளவு பரிசுத்தம் இல்லை. நம்ம ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறோம். நம்ம அந்த ஸ்கேல் அளந்து பார்த்து என்ன சொல்றோம், இந்த அளவுக்கு பரிசுத்தம் இருந்தா போதும். இல்ல அடுத்த ஒரு சகோதரனோட சகோதரியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம். கம்பேர் பண்ணி பார்த்து என்ன சொல்றோம், இவங்களை விட நான் பரிசுத்தமா இருக்கிறேன், இவங்களோட நான் சுத்தமா இருக்கிறேன். நம்முடைய அளவுகோல் என்றைக்குமே பரிசுத்தத்துல ஒரே ஒரு அளவுகோல் தான், அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் மெஷர்மெண்ட்டே நமக்கு. நீ எந்த அளவுகோலை வைத்து அளக்கணும்னா இயேசுங்கிற அளவுகோலை வைத்து மட்டும்தான் அளக்கணும் இந்த பரிசுத்தத்துல. ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்போ முதலாவது நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாய் நம்முடைய நடத்தை, நம்மை பார்க்கிற மக்கள் நம்ம பரிசுத்தர்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கும்படியாய் நாம் நடக்கணும். முதலாவது நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார், பரிசுத்தமான நடக்கையை விரும்புகிறார். இதுக்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9.
தம்முடைய குமாரனும் அடுத்தது தேவன் ஏன் நம்மை அழைத்திருக்காரா? முதல்ல பரிசுத்தமா இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்காருன்னு பார்த்தோம். ரெண்டாவது தேவன் ஏன் நம்ம அழைத்திருக்காருன்னா அவரோட ஐக்கியம், ஃபெல்லோஷிப், அவரோட ஐக்கியம். என்ன அழகா பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற பிதாவுடைய குமாரன் நம்முடைய கர்த்தர். பிதாவுக்கு குமாரன், நமக்கு அவர் யாரு? கர்த்தர், தி லார்ட். இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அவரோடு நமக்கு ஐக்கியத்தை விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர்களோ ஒரு பெரிய செல்வந்தரோ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக்கொள்ள விரும்பினா நம்மளாம் வேணாம் நான் சொல்லுவோம். ஆனா சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எதுக்காக உங்களை என்னை அழைத்திருக்காரு தெரியுமா? அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபெல்லோஷிப். அதுதான் யோவான் எழுதுறாரு, எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்களோடும் இருக்கிறது. பவுல் யோவான் தன்னுடைய முதல் நிருபத்துல 1 யோவான்ல எழுதுகிறத பார்க்கிறோம். பிதாவோடும் குமாரனோடும் அவருடைய பிள்ளைகளோடும். அருமையானவர்களே, அடுத்தது நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் த லார்ட்? உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன உறவு இருக்கிறது? தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஃபெல்லோஷிப் இருக்குதா? நீ கிறிஸ்துக்குள்ள நாம ஆண்டவரோட ஒரு உறவு இருக்குதா? ஆண்டவரோட உறவு இருந்தா ஆண்டவர் சொல்லாமையே நம்ம பரிசுத்த நம்ம என்ன பண்ணுவோம்? செய்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவருக்காக மாறிக்கொண்டே இருப்போம். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். பவுல் இப்படியாய் கொலோசைக்கு எழுதுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிவு உள்ளதாயும் இருங்கள். தேவ சமாதானம், ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துல நீங்களும் நானும் அவயங்களாய் இருக்கிறோம். அவர் தலை, நாம் எல்லாம் மற்ற அவயங்களாய் காணப்படும். ஒரே சரீரம். அண்ட சராசரிகளை உண்டாக்கிய தேவன் தான் என்னுடைய தலை. நான் அவருடைய கையா இருக்கிறேன், காலா இருக்கிறேன், விரலா இருக்கிறேன், அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறேன். அப்படி இருந்தா தான் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குமா? தேவ சமாதானம் இருக்குமா? ஏன்னா அவர் சமாதான காரணர். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிறவர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவருக்கு கொடுக்கப்பட்ட 5 நாமங்கள்ல ஒரு நாமம் என்னன்னா பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. அதனால இப்ப யோவான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காக்க உங்க இஷ்டம். எடுத்து அந்த சமாதானத்தை இருதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டேன்னு சொன்னா நான் எப்படி இருப்பேன்னா அது தேவ சமாதானம். அப்போ அடுத்தது எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஐக்கியம் இயேசுவோடு இருக்கிறதா? வேதத்தில் அவரை பார்க்கிறோம். அவர் நமக்கு நல்ல மெய்ப்பன், அவர் நமக்கு நல்ல தகப்பன், நல்ல சிநேகிதன், நமக்கு எல்லாமே அவர் தான் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராயும் அவர் இருக்கிறார். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? உங்களுக்கும் அவருக்கும் நமக்கும் அவரோட உள்ள உறவு என்ன? அப்பா என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கார். நீங்க இயேசுவை அப்பான்னு கூப்பிடலாம், சிநேகிதனே கூப்பிடலாம், எப்படி வேணாலும் அவரை அழைக்கலாம். காரணம் தேவன் விரும்ப எதுக்காக அழைத்தார் தெரியுமா? அவரோட அந்த ஐக்கியத்துக்கு அழைத்திருக்கார். அவரோட ஐக்கியத்துக்குள்ளாய் தேவஜனம். 2வது தேவனுடைய அழைப்பு என்ன தெரியுமா? முதல்ல பரிசுத்தம், நம்முடைய நடத்தை பரிசுத்தமா இருக்கணும். 2வது தேவனுடைய அழைப்பு எதுக்காகனா ஃபெல்லோஷிப், தேவனோடு ஒரு ஐக்கியம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல இந்த ஐக்கியத்தை நம்ம இழந்திருக்கலாம். தேவனோட உள்ள உறவுல சில காரியங்கள் நிமித்தம் நாம தேவனோடு உள்ள அந்த உறவை நமக்கு ஒரு தொடர்பு குறைந்திருக்கலாம். ஆனா கர்த்தர்
ஐக்கியத்துக்கு கொள்ளும்படியாய் நம்மை அழைத்திருக்கிற தேவன். இந்த எண்ணம் நமக்கு இருக்கும். இங்கு கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள், அனுசரியாமல். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கணும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டுடைய பிள்ளைகள் விடுதலையோடு சுதந்திரத்தோடு காணப்படணும். சுயாதீனம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் கூட பல கட்டுகள்ல போய் மாட்டிக்கொள்ளுகிறத பார்க்கணும். உலக பிரகாரமான கட்டளாக தான் அவங்க பவுல் எழுதுகிறாரு. கலாத்தியருக்கு எழுதுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல். இந்த சுயாதீனம் இருக்குன்னா ஏன் இஷ்டம், மாம்சத்துல எனக்கு பலன் இருக்குது, நான் செய்வேன், நான் கடன் வாங்குவேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன் கேட்டால் நான் சம்பாதிப்பேன், எனக்கு பலன் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடுவேன், நான் இதை செய்திருவேன், வீடை கட்டிடுவேன், காரை வாங்கிடுவேன், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் செஞ்சிடும் மாம்சத்துக்கு. ஆண்டு பவுல் தெளிவாய் கலாச்சார சபைக்கு எழுதுகிறாரு, இந்த சுயாதீனம் மாம்சத்துக்கு ஏற்ற சுயாதீனம் அல்ல. தேவஜனமே, நீங்கள் நானும் சுயாதீனம் சுதந்திரமாய், ஆண்டவருக்கு தெரியும் மனுஷனுக்கு இந்த தோட்டத்துல எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தை வைத்தால் இவன் வழி விலகி போவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஏன் வைத்தார்னா, அவனுக்கு கொடுத்த சுயாதீனம். ஆண்டவர் ஒரு தடவை சொல்லுவார் செய்யாதுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சி ஏன் செஞ்சுன்னு கேட்க மாட்டாரு. செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று தெரிஞ்சு அதை விட்டு விலகணும்னா விலகணும். ஆண்டவர் கையை பிடிச்ச பின்னாடியே வந்துட்டு இருக்க மாட்டாரு. நம்மோட இருக்கிற தேவன், நமக்குள்ள இருக்கிற தேவன் தான். ஆனா அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ நம்ம பிள்ளைகளுக்கு முடிவெடுக்கிற சில காரியங்களை கொடுக்கும். படிப்பின் காரியமா, இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய இதை படிக்கணும், அதை படிக்கணும், அப்படி செய்யணுன்றாங்க. நமக்கு தான் தெரிஞ்சா நமக்கு ஒன்றும் புரியல. நமக்கு அவங்க சொல்லுகிற அந்த நம்ம படித்த காலங்கள் வேற, அந்த படிப்பு வேற. இப்போ எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறோம், சரிப்பா உனக்கு அது சரின்னு செய்தா நீ என்ன பண்ணாத செய், இந்த படிப்பில் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், நீ அந்த படிப்பை படியின் சுதந்திரத்தை கொடுக்கும். நம்ம கட்டுக்குள்ள வைத்துக்கிறது இல்லை. அதே விதமாக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் சுயாதீனத்துக்கு படைத்திருக்கார். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்குன்னா, சுதந்திரமாய் முடிவு எடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கார். ஒரு குடும்பம் என்று இருந்தா அந்த குடும்ப தலைவர் என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். தலைவரும் குடும்ப தலைவரும் தலைவியும் உட்கார்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், எதிர்காலம் என்ன, எப்படிப்பட்ட ஊழியம், எல்லாவற்றும் கர்த்தருக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கார். நம்ம சபையில் நான் ஊழியங்களை கொடுக்கும்போது ஒண்ணுதான், நான் திரும்ப போய் அவங்ககிட்ட இந்த ஊழியம் கரெக்டா பண்றியா, அந்த ஊழியம் கரெக்டா பண்றியா, பின்னாடி பாக்குற வேலை எனக்கு இல்லை, நான் செய்யவும் மாட்டேன். ஆபீஸ்ல கூட அப்படிதான். சில வேலைகளை நீங்க இந்த வேலை கொடுத்துட்டோம்னா அந்த செக்ஷன்ல அவங்கவுங்க செய்யற வேலையை என்ன பண்ணும், அவங்கவுங்க கரெக்டா செய்யணும். ஒரு அதிகாரி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாலோ, ஒரு அதிகாரியில எங்களுக்கு அதிகாரி அவர் வாரத்துக்கு ஒரு முறை வருகிற பொழுது என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு யார் அந்த செக்ஷனுக்கு பொறுப்போ அவங்க தான் போய் என்ன பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும், பேச. நான் போய் பேச மாட்டேன். ஏன்னா அது அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். அதே விதமாகத்தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சபையை மேய்ப்பதற்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாய் வைத்திருக்கிறார். அவர் கண்காணிப்பார். சுயாதீனத்தை கொடுத்துட்டோங்கிறதுக்காக ஆண்டவர் அப்படியே விட்டுறது இல்லை, கொடுத்துட்டேன்ப்பா வருஷத்துக்கு போன்னு சொல்றது இல்லை. எந்த நேரத்துல எப்படி நம்ம கொண்டு வரணுமோ, எந்த நேரத்துல நமக்கு உணர்த்தணுமோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சபையை சரியாய் மேய்க்கிறவர். தேவஜனமே, அடுத்து நம்முடைய அழைப்பு எதுக்காக தெரியுமா, சுயாதீனத்துக்கு. எதுக்கு போய் அடிமையாகக்கூடாது, மனுஷனுக்கு அடிமையாகக்கூடாது, பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. சில காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறத பார்க்கணும், வேலைக்கு அடிமையா இருக்கிறத பார்க்கணும், பதவிக்கு அடிமையா இருக்கிறத பார்க்கணும். தேவஜனமே, நல்லா கவனி. இன்றைக்கு நீங்கள் நானும் சுதந்திரமா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்துக்காக போகிறோம், ஒரு காரியம் கிடைக்கல, சாப்பிடணும்னு ஒரு இடத்துக்கு போறீங்க. அன்னைக்கு பார்த்து அந்த ஹோட்டல் மூடி இருக்கிறான்னா
உடனே நம்ம இந்த ஹோட்டலில் தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு இந்த ஹோட்டல் தான் பிடிக்கும் அப்படின்னா நீ பட்னி தான் கிடக்கணும். அவன் ஒரு வாரம் லீவ் விட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த ஹோட்டலில் பார்த்து போகிறோம். ஏன் நமக்கு? ஏன்னா கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. இங்க இல்லைன்னா இது விடுதலை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், சாப்பாடு கிடைக்கலையா பரவாயில்ல, சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, சாப்பாட்டுக்காக நம்ம போகல, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆண்டோட பிள்ளைகள், விடுதலை பெற்ற பிள்ளைகள் என்ன பண்ணா சந்தோஷமா பரவாயில்ல, அவங்க சொல்லுவாங்க விருதுங்க நான் அரேஞ்ச் பண்றேன், பரவாயில்ல இருக்கட்டும். தேவ ஜனம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் சுயாதீனத்துக்காக ஆண்டவர் நம்ம நம்ம சம்பாதிக்கிறோம். விஷயத்துக்கு எப்படி வேணா செலவு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க, சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளைங்க அதை கணக்கு பார்த்து செலவு செய்து என்ன பண்ணணும்? செலவு செய்யணும். எனக்கு கத்தர் கொடுத்தாருன்னு சொல்லி இதான் பவுல் எழுதுறாரு. இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, இஷ்டத்துக்கு வாழுறது, ஒரு லக்ஸூரியா வாழுறது, கடனை வாங்கி வாழுறது, என்னென்னு கேட்டால் இதுலேருந்து அதில் போட்டுக்கலாம், அதில் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் சுயாதீனத்துக்கு அடையாளம். அது என்னன்னா பவுல் என்ன சொன்னார்னா, அது மாம்சத்துக்கு ஏதுவான சுயாதீனம். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க மாம்சத்துக்குரிய பிரமாணம் இல்லை, நமக்கு ஆவிக்குரிய பிரமாணம் கொடுக்கப்படுறாங்க. ஆவியிலே நடத்தப்படுகிற எவனும் ஆவியிலே அது எப்படி நம்ம நடத்துதோ அப்படியே தான் போவோம். அதான் சுயாதீனம். ஓகே, ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்கல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை வைக்கல, ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைக்கலைன்னா தேவன் இதை காட்டிலும் மேலான ஒன்று எனக்கு வைத்திருக்கிறார், மேலான ஒன்றை செய்ய போகிறார்ன்ற ஒரு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இதான் ஆவிக்குரியவனுடைய காரியம். வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அடுத்து ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரா? போராடு. பவுல் தீமோத்தேயுக்கு அடுத்து சொல்லுகிறார், எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்னா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். தேவஜனமே, இன்னைக்கு நீங்கள் நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய். தேவஜனமே, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோன்ற அந்த நிச்சயம் இல்லாதனால்தான் இன்னைக்கு மாம்சத்தின் பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு, வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தீமோத்தேயுவே நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னா நல்ல போராட்டத்தை போராடு, ஏன்னா அப்போதான் நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா காரியத்தையும் செய்யலாம். அதே விதமாய்தான் உலகத்தின் காரியங்களை செய்கிற போது அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அதை செஞ்சு அது கிடைக்கும். ஆனா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வது மிக கடினமான காரியம். அதுக்கு ஆண்டவர் சில கேட்டகரியை வைத்திருக்கிறார். ஏன்னா முதல்ல பரிசுத்தமாகு, ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் கொள், அடுத்து நம்ம பார்த்தோம் சுயாதீனம், சுதந்திரமாய். ஆண்டோட பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியம் பண்ணணும், இன்னைக்கு 10 பேர் ட்ராக்ஸ் கொடுக்க போறேன்னா ஆண்டோட கையை பிடிச்சி போவாதுன்னு சொல்ல மாட்டாரு. ஓ, சுயாதீனம். இன்னைக்கு நான் உபவாசம் இருக்க போறேன்னா இரு, இன்னைக்கு உட்காந்து ஒரு 10 அதிகாரத்தை படிக்க போறேன், ஆண்டவர் ஏன் 10 அதிகாரம் படிச்ச, 20 படிச்சிருக்கலாமே சொல்லுவாரா? இல்லை. சுயாதீனம், ஆல் யுவர் சாய்ஸ். அதான் சுயாதீனம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அறிவு, ஆண்டவரை இன்னைக்கு நான் இதை செய்ய போறேன். இந்த பயம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு இருக்கணும். நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த உலகத்து வாழ்க்கைக்காக இல்லை, இதுக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த ஜீவனுக்கு போகிறவர். அதுதான் இயேசு சொன்னார், அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகலாய் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். தேவ ஜனமே, நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் நீங்கள் நானும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம். ஏதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை, ஏதோ ஆலயத்துக்கு வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை, மனம் விரும்புதலுக்காக வருகிறோம். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் தீமோத்தேயு சொல்லுகிற ஆலோசனை இருக்கு, நமக்கு ஏன் அழைக்கப்பட்டிருக்கோம்? நித்திய ஜீவன் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. கடைசியா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:9. ஆசீர்வதிங்க. நம்முடைய அழைப்பு எதுக்கு தெரியுமா?
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்கள் பொருளோ பொண்ணோ பணமோ இல்லாமல் இருக்கலாம். ஆனா எபேசியர் முதல் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? உன்னத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு பவுல் எழுதுற. என்ன எழுதுறாரு? உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை நம்ம சோதரிக்கல, எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு தடை நமக்கு இருக்குது, ஏதோ ஒரு காரணம் நமக்கு தடையா இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஏதோ ஒரு தடை தேவஜனம் இந்த மாதத்தை தடையை கர்த்தர் நம்மளுக்கு நீக்கும்படியாய், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த மாதத்துல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாய், குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள். சில நேரங்களில் பிள்ளைகள் சில முரண்டு பிடிக்கிறாங்கன்னா, அவங்க உலகத்துல அவங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க படிச்சதுனால அறிவுக்கலாம் ஒன்றும் இல்லை. பிசாசு ஒரு தடையை உள்ள வைத்திருக்கிறான். தடையை நீங்க நீக்கிறீங்களா அவன் சரியாயிடும். அது வரைக்கும் என்ன ஆகாது? நீங்காது. அப்போ ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒப்பு கொடுப்போம். அதிகாலையில் ஆண்டவரே, நீங்க என்ன எனக்கு சொல்ற புத்தி என்ன தெரியுமா? பவுல் மூலமா நம்ம கேட்கிற புத்தி, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து உன்னை எதுக்கு ஆண்டவர் அழைத்திருக்காரோ அதுக்கு தகுதியாய் நடந்து கொள். அப்படி நடந்து கொள்கிற வேலையில நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.